Assalamualaikum. So in the Ramadan series or next recipe, Sri Lankan famous street food dolphin கொத்து. அது என்ன dolphin கொத்து? அப்படிதான் இந்த ரெசிபி கேட்டப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு இருந்துச்சு. ஸோ அப்புறம் தான் தெரிஞ்சது இது சேம் நம்ம கொத்து புரோட்டா மாதிரி தான். ஆனால் நிறைய வெஜ்ஜஸ் ஃப்ரெஷ் மில்க்லாம் ஆட் பண்ணி செய்யக்கூடியது நல்லா சூப்பர் யம்மியா இருக்கும். எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையானது 4 பரோட்டா அண்ட் வெஜ்ஜஸ் எல்லாமே நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு 2 எக் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூடவே நம்ம வெஜ்ஜஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த வெஜ்ஜஸ் 50 கிராம் கோஸ், ஒரு கேரட் அண்ட் ஒரு பஜ்ஜி மிளகா அண்ட் ஹாஃப் கேப்சிகமும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் தேவையான அளவு சால்ட், ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் அண்ட் இது கூடவே ஒரு போல் அளவுக்கு சிக்கன் கிரேவி அரசாலனா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த புரோட்டாவுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா இந்த புரோட்டால செய்யற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 150 கிராம் ஃப்ரை பண்ண சிக்கனையும் குட்டி பீசஸா கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட மெயின் இன்கிரீடியன்ட் ஹாஃப் கப் ஃப்ரெஷ் மில்க்கையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தீங்கன்னா நல்ல சுட சுட சூப்பரான ஸ்ரீலங்கன் ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் டால்ஃபின் கொத்து ரெடி. ரொம்பவே எம்மியா இருக்கும் கைஸ், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதுக்கு மேல ஒரு ஸ்லைஸ் ஆனியன் அண்ட் டொமேட்டோ எல்லாம் டெக்கரேட் பண்ணிருக்கேன். பார்க்கவே இவ்வளவு சூப்பரா இருக்குல்ல, டேஸ்ட்டுமே நல்லா யம்மியா இருந்துச்சு. அண்ட் இந்த ரெசிபிக்கு டால்ஃபின் கொத்துன்னு எப்படி நேம் வந்துச்சுன்னு தெரிஞ்சாலும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபிஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. டாடா.